வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 கவிதை பேழை. இன்றைய பாடம் தமிழ் விடுதூது. தமிழின் இனிமையையும் சிறப்பையும் உலகுக்கு அறிவிக்கும் ஒரு அற்புதமான சிற்றிலக்கியம் இது. வாருங்கள், இதன் உலகுக்குள் நுழைவோம். தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் பல உத்திகளை கையாண்டனர். கவிதை அதற்கொரு கருவி. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி என்று பல தூதுவாயில்களை நாம் அறிந்துள்ளோம். ஆனால் இந்த பாடலில் தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் விடுதூது. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி இவை அனைத்தும் இந்த சிற்றிலக்கியத்தில் போற்றப்படுகின்றன. இப்பாடலில் கண்ணி என்னும் பாவகை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கண்ணி என்றால் என்ன? 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். அதேபோல தமிழில் 2 அடிகள் கொண்ட பாவகை கண்ணி எனப்படும். 2 அடிகளும் ஓர் எதுகையைக் கொண்டிருக்கும். இந்த நூலில் கண்ணிகள் 69 முதல் 72 வரை உள்ள பகுதி நமது பாடப்பகுதி. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பமுண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு, உறவென்று 3 உண்டோ திறமெல்லாம், வந்தென்றும் சிந்தாமணியாயிருந்தவுனை சிந்தென்று சொல்லியனாச் சிந்துமே. இப்பாடலில் வரும் சில சொற்களின் பொருளை இப்போது பார்ப்போம். குரம், பள்ளு இவை சிற்றிலக்கிய வகைகள். 3 என்பது துறை, தாழிசை, விருத்தம் என்னும் 3 வகை பாவினங்களைக் குறிக்கிறது. திறமெல்லாம் என்பது சிறப்பெல்லாம் என்று பொருள். சிந்தாமணி என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. சிதறாத மணி என்பது ஒரு பொருள். சீவக சிந்தாமணி என்னும் நூல் என்பது மற்றொரு பொருள். சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். இப்போது பாடலின் பொருளை பார்ப்போம். இனிக்கும் தெளிந்த அமுதமாய், அந்த அமிழ்தினும் மேலான முத்தியாகிய விடுதலை தரும் கனியே, இயல், இசை, நாடகம் என 3ஆய்ச் சிறந்து விளங்கும் என் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று உண்டு, அதை கேட்பாயாக. தமிழே, உன்னை அறிந்து குறவஞ்சி, பள்ளு என்ற நூல்களைப் பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். அப்படிப்பட்ட உன்னிடம் தாழிசை, துறை, விருத்தம் என்னும் 3 வகை பாவினங்களும் இருக்க வேண்டுமே. பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று என்றும் சிந்தாமணியாய், அதாவது கெடாத மணியாய் இருக்கும் உன்னை சிந்து என்று அழைப்பது உன் பெருமைக்கு ஏற்குமோ? அவ்வாறு கூறிய நா இற்று விழுமன்றோ என்று கவிஞர் வியக்கிறார். இப்போது இலக்கண குறிப்புகளை பார்ப்போம். முத்திக்கனி இது உருவகம். முத்தி என்பதை கனியாக உருவகப்படுத்தியுள்ளார் கவிஞர். தெள்ளமுது இது பண்புத் தொகை. தெளிந்த அமுதம் என்ற பொருளில் பண்பு சேர்ந்த தொகைச்சொல். சிந்தாமணி இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தா என்பது சிதறாத என்று பொருள்படும். இப்போது பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். கொள்வார் என்னும் சொல்லை பிரிப்போம். கொள் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். கொள் பகுதி, இது வினைச்சொல்லின் அடிவடிவம். இவ் எதிர்கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. எனவே கொள்வார் என்பது பலர் கொள்கின்றனர் என்ற எதிர்கால வினைமுற்று. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படும். தூது இலக்கியம் என்பது தலைவன் தலைவியருள் ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி அன்னம் முதல் வண்டு ஈராக ஏதாவது ஒன்றை தூது விடுவதாக கலிவெண்பாவில் இயற்றப்படுவது. தமிழ் விடுதூது என்னும் இந்நூல் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் தன் காதலை அவரிடம் கூறி வருமாறு தமிழ் மொழியையே தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல்
268 கன்னிகளை கொண்டுள்ளது. 1930ஆம் ஆண்டு ஊவேசா, அதாவது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் சாமிநாதையர் முதலில் இதை பதிப்பித்தார். இந்நூலின் ஆசிரியர் யாரென்று இதுவரை தெரியவில்லை. இன்று நாம் கற்றது தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் சில கன்னிகளை. தமிழை தூதுப்பொருளாக்கி அதன் இனிமையையும் சிறப்பையும் கவிஞர் அழகாக புகழ்ந்து பாடியுள்ளார். தித்திக்கும் தெள்ளமுதாய் என்று தொடங்கும் இந்த பாடல் நம் தாய்மொழியின் மேல் ஆழமான பற்றை நமக்கு ஏற்படுத்துகிறது.